பல்வேறு செய்திகள் ஓடுது. இனிமே அவர் தனி கட்சி தொடங்குவாரா இல்ல இந்த உரிமை மீட்பு குழுங்கிறது படியே இருப்பாரா? என்ன நான் இப்ப சொல்றேன், உரிமை மீட்பு குழு உடனடியாக கலைக்க வேண்டும். தலைப்பா போட்டுக்கோங்க. உரிமை மீட்பு குழு இனி கலைக்கப்பட வேண்டும். அவர்தான் அதிமுக ஓபிஎஸ். அவர் வந்து டிஸ்பியூட் ஃபைல் இருக்கு. இதுவரை ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்காததால் தான் நான் எவ்வளவு போராடியும், நான் தீர்ப்பை பெற்றும், சூரியமூர்த்தி போன்றவர்கள் போராடியும் தீர்ப்பை பெற்றும் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா சொந்தக்காரர் அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல சைன் பண்ணி கொடுத்துருக்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் அதை செய்யவில்லை. ஆகவே இந்த உரிமை மீட்பு குழு தொண்டர்கள் குழு மன்னாரன் கம்பெனி, அது ரிஜிஸ்டர் இல்லாத ஒண்ணு. இனி அவர்தான் அதிமுக என்று அவரை சொல்லிக் கொள்ள வேண்டும். அதிமுக என்னுடையது என்று சொல்லி போராட வேண்டும். சிவில் கேஸ் முடிகின்ற வரை, அது டிஸ்பியூட் ஃபைல்ல எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கின்ற வரை இவர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் என்பதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே அதிமுக ஓபிஎஸ் என்றுதான் போராட வேண்டுமே தவிர எந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. முதலில் கலை தெரிய வேண்டும். யாரும் கேட்க முடியாது. சட்டம் அதுதான் சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்ச சட்டம் ஒழுங்கா நியாயமா சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு கேஸ் கூட பெண்டிங் இருக்கு. ஒரே ஒரு நீதிபதி, ரொம்ப நல்லவர், அவர் பாவம், சட்டம் தெரிஞ்சவர், தமிழ்நாட்டில் அந்த நீதிபதி 3 முறை இபிஎஸ்க்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தார். 1, 2, 3 அள்ளி அள்ளி வழங்கினார் தீர்ப்பை ஒருவருக்கே. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், பாவம், அவருக்கு தெரிஞ்ச சட்டம் அது. தீர்ப்புகள் என்ன சொல்றது, அடுத்த வரையும் சொல்ல முடியல, வழங்கப்பட்டது. அதுல ஒரு தீர்ப்பு மோசமான தீர்ப்பு. ஏன்னா இப்போ சென்னை அமர்வு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை இருக்கிறது, விசாரிக்கலாம். 15ல இலை சின்னம் சம்பந்தமாக நாங்கள் தலையிட முடியாது, நீங்கள் தலையிடக்கூடாது என்று வாதிட்டதை அந்த வழக்கறிஞர் தேர்தல் ஆணையத்தில் சார்பாக சொன்னதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அப்படி சொல்லியிருக்கப்போ சிங்கிள் பெஞ்சில் அந்த நீதிபதி ஓபிஎஸ் வந்து சின்னத்தை உபயோகப்படுத்தக்கூடாது, ஓபிஎஸ் அவர்கள் லெட்டர் பேடை யூஸ் பண்ணக்கூடாது, ஓபிஎஸ் அவர்கள் கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி ஓபிஎஸ் அவர்கள் திரும்பி பார்க்க கூடாது, நிமிரக்கூடாது, குனியக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போட்டார் ஒருத்தர்.